அதனால இந்த உருட்டல் மிரட்டல் எங்கிட்ட வச்சுக்காதீங்க. இதையெல்லாம் பார்த்து காவல்துறை அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கேன். பல ரவுடிகளை டீல் பண்ணிருக்கேன். இந்த வேலையில எங்கிட்ட வச்சுக்கூடாது. அதே நேரத்தில் முதலமைச்சர் நான் சொல்றது, நீங்க உள்ள பூந்து ஏன் எஃப்ஐஆர் போடல? இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நீங்க ஏன் அரெஸ்ட் பண்ணல? மிக தெளிவாக ரோட்ல வன்முறை நடந்திருக்கு. உங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க எம்பி கார்ல இருக்காரு, அவர் இறங்குறாரு, சுத்தி அத்தனை பேர் இருக்காங்க. அப்ப முதலமைச்சர் அவர்கள் சாமானிய மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியலனா காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த பதவியில் உட்காரணுமா? ஒரு சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியவில்லை என்றால் முதலமைச்சர் என்கின்ற நாட்கள் எதுக்கு வேணும்? அப்ப சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பு முக்கியம் இல்ல, கூட்டணி கட்சி அண்ணா திருமாவளவன் தான் முக்கியம் என்று முதலமைச்சர் அவரும் முடிவெடுத்துட்டார். இதை தமிழக மக்கள் அண்ணா இன்னைக்கு அந்த காலம் மாதிரி இல்ல, டிவியில நீங்க அத்தனை ஆங்கிள் போட்டோ எடுக்கிறீங்க, இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள் போடுறீங்க, தனியார் தொலைக்காட்சி எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம், வேறு வேறு ஆங்கிள் காட்டுறீங்க. சாமானிய மனிதனுக்கு தெரிந்துவிடும் யார் ஏமாத்துறாங்க, யாரு பொய் சொல்றாங்க. அதனால் முதலமைச்சர் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுத்து காவல்துறையினுடைய மானத்தையும் அரசனுடைய மானத்தையும் காப்பாற்ற